الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று முதல் நாள் தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் நாம் தொழுத இந்த தொழுகையை முழுமையாக கபூல் செய்து மீதம் இருக்கக்கூடிய ரமதான் மாதம் முழுக்க இதுபோன்று நின்று வணங்கவும் குர்ஆன் ஓதவும் கேட்கவும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரமதானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்வானாக. அதற்கான பூரண உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று தராவி தொழுகையில் சூரத்துல் பக்ரா அல்லாஹு தாலா ஓதும் பாக்கியத்தை தந்தான். ரமதானுடைய மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக இருப்பதால் இந்த 30 நாட்களும் தராவி தொழுகையை தொடர்ந்து அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன என்பதை ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து நாம் தெரிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று சூரத்துல் பக்ரா அல்லாஹு தாலா அதிலே ஒரு வசனத்திலே சொல்கிறான், ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன். எனக்கு வழிபடுவதை கொண்டு நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்தாமல் மாறு செய்யாதீர்கள். என்னை நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன். எனக்கு வழிபடுதலை கொண்டு நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்தாமல் எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தாலா நாம் ஓதிய வசனத்திலே ஒரு செய்தியை சொல்கிறான். அல்லாஹுவை நினைவு கூறுவது என்றால் என்ன? நம்ம நினைக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று திக்ரு செய்வது, இதுவும் ஒரு நினைப்பு தான். ஆனால் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட சில நேரம் மட்டுமல்ல, விழித்ததிலிருந்து மீண்டும் துயில் கொள்ள செல்லும் வரை அத்துணை விஷயங்களிலும் அல்லாஹுடைய நினைவு வர வேண்டும். அல்லாஹுவிற்கு மாற்றமான ஒரு செயல் நடைபெறுவதை காணுகிற போது அல்லாஹுனுடைய அச்சம் நமக்கு ஏற்பட்டு உடனடியாக அதை சரி செய்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும். இதுதான் அல்லாஹுனுடைய சிந்தனை. யாரோ ஒருவர் தவறு செய்கிறார், செய்துவிட்டு போகட்டும் என்பதாக நினைத்து விலகி விடாமல், ஆகா அல்லாஹ் தடுத்ததை அல்லவா இவன் செய்கிறான், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அவனுக்கும் மட்டுமல்ல, அவனை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையும் அல்லவா அது பிடித்துவிடும் என்ற அச்சத்தில், பயத்தில் அவனிடம் சென்று உடனடியாக அவனை சரி செய்வது, இதுவும் ஒரு திக்ரு தான், அல்லாஹுவை நினைவு கூறுவது தான். அதே போன்று சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ் என்னை திக்ரு செய்யுங்கள், என்னை நினைவு கூறுங்கள் என்றால் என்ன? உதுக்குருனி பிதாஅதி, அல்லாஹ்வுக்கு வழிபடுவது கொண்டு நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹுவை நினைவு கூறுவது. அல்லாஹுவுக்கு வழிபடுவதின் மூலமாக நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹுவை நினைவு கூறுவது. அப்போ அல்லாஹ் நம்மை எப்படி நினைவு கூறுவான்? அத்குருக்கும் பி மக்ஃபிரதி, நல்ல அமல்களை செய்து என்னை நீங்கள் நினைவு கூறினால் உங்கள் குற்றங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன் என்பதை கொண்டு நான் நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்ற விளக்கத்தை சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா ரப்பி கைஃப அஷ்குருக்க, ரப்பே உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது? அப்போ அல்லாஹ் சொன்னா, ததுக்குருனி வலா தன்சானி, நீ வாழுகிற காலத்தில் என்ன நினச்சிக்கிட்டே மறந்துடாத.
வாழுகிற காலத்தில் என்ன நினைத்து கொண்டே இரு, மறந்து விடாத. ஃபைதா தக்கர்த்தனி ஷக்கர்த்தனி, நீ என்ன நினைத்து கொண்டே நீ வாழ்ந்தால் நீ எனக்கு நன்றி செலுத்தி விட்டாய். ஃபைதா நசீத்தனி, என்ன நீ மறந்து விட்டால் ஃபகத் கஃபர்த்தனி, என்னை எனக்கு நீ மாறு செய்து விட்டாய். இப்போ இந்த இடத்துல அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது எப்படி? டாய்லெட் போகிறோம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுசி வல் ஹபாயிஸ், அந்த இடத்துல அந்த துவாவை ஓதுறது. வீட்டை விட்டு நம்ம வெளியாகிறோம், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. சாப்பிட ஆரம்பிக்கிறோம், பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா. இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நிலையிலும் அதற்கான துவாவை அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக நாம் அல்லாஹோடு தொடர்பு கொண்டே இருப்பது. வாகனத்திலே பயணிக்கிற போது சுபஹானல்லதி ஸஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற அந்த துவாவை ஓதுவது. ஒரு புதிய ஆடை நாம் உடுத்த போகிறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி மா உவாரிய பிஹி வ அத்தஜம்மலு ஃபீ ஹயாத்தி அப்படிங்கிற துவாவை ஓதுறது. படுத்து எழுந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். சாப்பிட்டு முடிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அதாமனா வ ஸகானா வ ஜஅல்னா மினல் முஸ்லிமீன். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி துஆ நம்ம எத்தனை பேர் ஓதுறோம்? அல்லாஹ்வை எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம்? யாராவது நினைக்கிறோமா? ட்ரெஸ்ஸு போடும்போது இது நான் தேடி தேடி நான் எடுத்தேன், எத்தனை கடைக்கு போனேன் தெரியுமா, போன பிறகு தான் இது கிடைச்சிச்சு. நம்முடைய முயற்சியால் கிடைத்ததாக சொல்கிறோமே ஒழிய அல்லாஹ் இதை எனக்கு கொடுத்தான் சொல்வதில்லை. ரொம்ப அருமையான உணவு, எவ்வளவு டேஸ்டாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. இது யார் சமைச்சது தெரியுமா? இது எந்த கடையில் வாங்கினது தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், என்ன நீ புகழு, அல்லாஹ்வினுடைய உதவியால் இது உயர்ந்த உணவு, அவன் நமக்கு தந்தான் என்று சொல்வதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நம்ம அது போன்று எதுலேயுமே அல்லாஹ்வை முற்படுத்துறது இல்லையே. யாராவது நம்மளை பார்த்து உங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என் பிள்ளைகளையெல்லாம் அல்லாஹ் சிறப்பாக்குனா நம்ம சொல்ல மாட்டோம். ஆரம்பத்திலிருந்து எவ்வளோ கண்டிஷனாக அவங்கள பாதுகாத்து அங்கே போகாத இங்கே போகாத, ஐயோ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ சிரமப்பட்டு என் பிள்ளைய நான் பாதுகாத்தேன் தெரியுமா அப்படின்னு நம்மளை தான் புகழுமே ஒழிய அல்லாஹ்வை நம்ம புகழ்றதில்ல. ஃபத்குரூனி, அல்லாஹ் சொல்கிறான், என்னை நீ நினைவு கூர். இந்த இடத்துல நீ என்னை நினைவு கூறுகிற போது உன்னை நான் நினைவு கூறுவேன். எதன் மூலமாக? வாழ்க்கையில் நடைபெற்ற சிறிய சிறிய பாவங்கள், என்னென்ன பாவங்களின் மூலமாக எத்தனை விஷயங்களை நாம் இழந்திருக்கிறோமோ, என்னென்ன ஆபத்துகளை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோமோ, அது எல்லாத்தையும் அல்லாஹ் தட்டி விட்டுறான். என் அடியான் என்னை நினைத்து கொண்டு இருக்கிறான். மஸ்ஜிதுக்கு உள்ளே வரும்பொழுது துவா இருக்குது, மஸ்ஜிதை விட்டு வெளியே போகும்பொழுது துவா இருக்குது. ஏன்னா எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமனுடைய அடிப்படை. ஒரு நிமிடம் கூட அவருடைய தொடர்பில் இருந்து நாம் தூரமாகிவிடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வழிபடுவது கொண்டு நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள். அன்பானவர்களே, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு வருடத்தின் 12 மாதங்களில் இந்த ரமலானுடைய மாதத்தை விட ஒரு சிறந்த மாதம் ஒன்றும் இல்லை. அல்லாஹுவை நினைவு கூறணும்னு சொன்னால் 12 மாதங்களில் சிறந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஏன்னா அடியான் சதாவும் என் சிந்தனையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவும் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறான், அல்லாஹுவும் சில ஏற்பாடுகளை செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். மற்ற நாளில் இந்த மாதிரி இஷாவுக்கு பிறகு கூட்டமாக வாங்கன்னு சொன்னால் வருவோமா? ஒரு மாதம் நம்ம பயான், சிறப்பான பயான் இருக்கிறது, வாருங்கள் வாருங்கள் என்று சொன்னாலும் 20 பேர் தான், போனால் 25 பேர் 50 பேர், மீது எல்லாமே நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தூரமாயிடுவோம். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் மக்ரிப் தொழுகையிலிருந்து கிட்டத்தட்ட 11 மணி வரையிலும் இப்படி நம்ம வர்றோம் சொன்னால் இது நம்மளுடைய சக்தி அல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இயற்கையாகவே சூழ்நிலைகளை அதற்கு தக்க மாற்றி தருகிறான். ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு
நல்ல அமல்களில் இருந்து மனிதர்கள் தூரமாக்கக்கூடிய அந்த ஷைத்தானை விளங்கிட்டு ஓடிவா, யா பாகியல் ஹைர் அக்பில், வாழும் காலத்திலெல்லாம் அல்லாஹுவே நெருங்க வேண்டும் நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று ஒரு வானவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஒயா பாகிய ஷர், கடந்த காலத்திலே அல்லாஹ்வினுடைய வல்லமை அவனுடைய மகிமையை விளங்காமல் அவன் மீது அச்சத்தை கொள்ளாமல் எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டீர்கள். இந்த ரமதானில் நீங்கள் அதுபோன்று செய்து விடாதீர்கள். அக்ஸிர், நீங்கள் செய்த பாவத்தை விட்டு வாருங்கள். அந்த அழைப்பினுடைய பிரதிபலிப்பு தான் ஓடோடி வந்து பள்ளியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய காலத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு சிறந்த காலம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், ஒரு அமல் செய்தால் ஒன்றுக்கு 10, 700 அல்ல 7 லட்சம் வரை அல்லாஹ் நன்மைகளை அள்ளி தருகிறான். ஒரு நஃபிலான வணக்கத்தை நீங்கள் நிறைவு செய்தால் ஒரு ஃபரதுனுடைய நன்மையை தருகிறான். ஒரு ஃபரதை நீங்கள் நிறைவு செய்தால் 70 ஃபரதை நிறைவேற்றிய நன்மைகளை தருகிறான். எவ்வளவு உன்னதமான ஒரு காலம். ஒரு நோன்பாளி நாம் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தால் அவருடைய முழு நன்மையும் நமக்கு கிடைக்கின்றது. நோன்பாளிகள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த அதிலே நாம் பங்கெடுக்கிற போது எத்தனை பேர்கள் நோன்பு திறக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய நோன்பினுடைய நன்மை நோன்பு திறக்க செய்தவருக்கு கிடைக்கின்றது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பேற்பட்ட உன்னதமான காலம். இந்த காலத்தில் நம்ம அல்லாஹுவை நினைவு கூறுவது எப்படி? ரமதான் முக்கியமான ஒரு மாதமாக இருப்பதால் இந்த காலத்தில் நாம் செய்யக்கூடிய சிறிய சில அமல்களை மட்டும் நினைவுபடுத்தி நான் முடித்துக் கொள்கிறேன். முதலாவது சஹருடைய உணவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. சஹருடைய உணவு, நீங்கள் சஹரு சாப்பிடுங்கள், அதில் பரக்கத்து இருக்கிறது. சஹரு சாப்பிட்றதுன்னு சொன்னால் தட்டு போட்டு நிறைய சாப்பிட்றதுங்கிறது இல்லை. நம்ம நைட்டே சாப்பிட்டுட்டோம், தேவையில்லைன்னா கூட அந்த நேரத்தில் எழுந்திருத்து ஒரு பேரித்தம்பழம் பிஸ்மில்லா அப்படின்னு சாப்பிட்றோம் பாருங்க. இதுதான் ரசூலுக்கு கட்டுப்படுவது, இதுதான் அல்லாஹுவுக்கு நினைப்பது. யூதர்கள் சஹரு செய்கிறதில்லை. யூதர்கள் நசாராக்கள் நோன்பு நோற்று அவங்க என்ன செய்யறதில்லை? சஹரு செய்கிறதில்லை. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அவருக்கு மாற்றம் செய்யுங்க, எழுந்திருங்க, நீங்கள் பேரித்தம்பழம் சாப்பிடுவதும் உங்களுக்கு நன்மை. எவ்வளோ பெரிய முபாரக்கான மாதம் பாருங்க. நம்ம உணவு நம்ம சாப்பிடுவதற்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு அமல் அது. அதனால் நைட்டு லேட்டாக படுத்துட்டோம் பரவாயில்ல, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு அப்படி படுத்துருவோம், காலையில் எழுஞ்ச உடனே அப்படி அது செய்யக்கூடாது. நோன்புன்னா அதை நோன்பு மாதிரியே அல்லாஹுவை நினைவு கூறணும். அதிகாலையில் எழுந்திருக்கணும், நமக்கு முடிஞ்சால் சாப்பிடணும், இல்லையா ஒரே ஒரு டம்ளர் பால் அல்லது ஒரு தண்ணீர் அல்லது ஒரு பேரித்தம்பழம் சஹரில் நம்ம சாப்பிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டாவது, சஹருடைய நேரத்தில் எழுந்திருக்கிறோமல்ல, மற்ற காலத்திலேயாவது லேட் ஆகும். சஹருடைய காலத்தில் எழுஞ்சி நம்ம சாப்பிட்டோம்னா தஹஜ்ஜத்துடைய தொழுகையில் ரொம்ப கவனம் செலுத்தணும். சஹரை சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப், யூடியூப், நேற்று என்னென்ன வந்து செய்தியெல்லாம் பார்த்து நம்ம பேசுகிறது, தவறான நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது. அந்த நேரம் அவ்வளோ முபாரக்கான நேரம். அந்த ஃபோனையே நம்ம மறந்துடணும். சஹரு சாப்பிட்ட உடனே இருக்கிற நேரத்தில் 4 ரக்காத் தஹஜ்ஜத்துடைய தொழுகை, இன்னும் நேரம் இருந்தால் 6 ரக்காத், இன்னும் நேரம் இருந்தால் 8 ரக்காத். 8 ரக்காத்துகளை தொழுதி ரப்பிடத்திலே நாம் நெருங்குகிற போது அல்லாஹ் நம்மளுடைய துஆக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை கவனம் செலுத்தணும். அதே மாதிரி ரமலானுடைய காலத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது 5 நேர தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழணும். 5 நேர தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகணும். இதுதான் அல்லாஹுவை நினைவு கூறுவது. நான் நோன்பு வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு என்ன செய்யறது? 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுகிறது, காலையில் படுத்துட்டு சாயந்தரம் அசரில் எழுந்திருக்கிறது. நோன்பு நல்லபடியாக கழிச்சுப்பா. அதுக்கல்ல நோன்பு. நோன்பு இபாதத்தோடு கழிய வேண்டும். 5 நேர தொழுகை பாங்கு சொன்னவுடன் எந்த நேரத்திலே நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு பக்கத்தில் உள்ள மஸ்ஜிதிற்கு சென்று இமாம் ஜமாத்தோடு நாம் தொழ வேண்டும். அதே போன்று ரமலான் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். குர்ஆனை அதிகமாக நாம் ஓத தெரிந்தால் குர்ஆன் ஓத வேண்டும். தெரியாதவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதை பார்ப்பது, ஓத கேட்பது எல்லாம் இபாதத்தாகும். அதே போன்று நஃபிலான வணக்கங்கள், ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு முன்பும் பின்பும் நஃபிலான தொழுகைகள் இருக்கிறது. அந்த தொழுகையிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு நஃபிலான தொழுகையை நாம் நிறைவேற்றினால் ஒரு ஃபரதனுடைய நன்மைகள் தரப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று
நோன்பு திறக்கிற போது சரியான நேரத்தில் நோன்பு திறக்கணும். இங்கேருந்து நம்ம கேஎல் போகிறோம், நல்லா தெரியும் வரது லேட்டாகிருண்டு, ஒரு பேருத்தம்பழம் ஒரே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த டயத்தில் நம்ம கரெக்டாக நோன்பு திறக்கணும். கேஎல் நம்ம போயிட்டு 8:30 மணிக்கு வேகமாக நோன்பு திறக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு உம்மதி பிகைரின் மா அஜ்ஜலு அல் ஃபித்ர். எதுவரையிலும் நோன்பு திறக்கிறதுல என்னுடைய சமுதாயம் சரியாக இருக்குமோ அவர்கள் ஹைரை விட்டு நன்மையை விட்டு விலக மாட்டார்கள். ஏன்னா யூதர்கள் நசாராக்கள் நோன்பு திறக்கிற தள்ளி போவாங்க. அவங்க சரியான டயத்தில் என்ன செய்யறதில்லை, அவங்க நோன்பு திறக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரியான டயத்தில் நீங்கள் நோன்பை திறங்கள் என்றார்கள். அதே போன்று நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரு துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரத்தில் அவர் செய்கிற துவா உடனடியாக அங்கீகரிக்கப்படும். நம்ம பள்ளியில் நோன்பு திறப்பதற்கு 10 நிமிடம் முன்னாடியே திக்ருகள் ஓதி துவாக்க செய்யப்படுகிறது. ஆனால் முன்னாடியே வர்றவங்களுக்கு நம்ம எவ்வளவு அறிவிப்பு செய்தாலும் சரி, கஜ 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 கஜன்னு சத்தம். ஏன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது, சத்தம் போடுறதுக்கு அங்கே வேலையே இல்லை. அஸ்தகுஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்து, ரப்பே நான் நோன்பு நோற்றிருக்கிறேன், என்னுடைய நோன்பை நீ கபூல் செய், இதற்கான நன்மைகளை நீ தந்துவிடு, நான் தேவை உடையவனாக இருக்கிறேன் என்று ரப்பிடத்திலே முறையிடுகிற போது எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று நோன்பு வச்சிட்டோம் சொன்னால் சொல்லாலோ செயலாலோ எந்த தவறும் செய்யக்கூடாது. இதுதான் அல்லாஹ் நினைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன். நோன்பு என்பது அது கேடயம். எதிரிகளுடைய அம்புகள் தன் மீது பாய்ந்து விடாமல் வீரர்கள் கேடயத்தை எப்படி வைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார்களோ அதுபோன்று ஷைத்தான் நம்மை தாக்கி விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கேடயம்தான் இந்த நோன்பு. அப்போ அதை வச்சிட்டோம் சொன்னால் நாவை நம்ம பேணணும், சொல்லு செயலை நம்ம பேணணும். இந்த காலத்தில் பார்த்தோம்னா அதுக்கென ஒரு கூட்டம், தனியான ஒரு கூட்டம் இருக்கும். தவறான கருத்துக்களை சொல்கிறது, அடுத்தவர்களுடைய குறைகளை பார்த்து பேசுறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்தே இந்த கூட்டம் சாபத்திற்குரியவர்கள். ஒருவன் ஒரு செய்தியை சொல்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தரத்தை பார்க்க வேண்டும், அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அவனுடைய வளர்ப்பு எப்படி இருக்கிறது, வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அறிவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். சொல்லக்கூடியவனுடைய சொல்லை கேட்டு நாமும் தவறான கூட்டத்தில் சென்று விட்டால் பெருமானாருடைய காலத்தில் இருந்து இது நாள் வரை அதுபோன்ற தவறான பாவங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானார்களே, அந்த கூட்டத்தில் போய் நாம் சேர்ந்து விடுவோம். ஒருவன் தவறான செய்திகளை சொல்ல வருகிறானா அவனை முதலில் நீங்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரை நண்பனாக ஆக்க வேண்டும் நீ பிரியப்படுகிறாயா, அவன் எப்படி செயல்படுகிறான், முதலில் அவனை பார். அவனுடைய சொல் எப்படி இருக்கிறது, அவனுடைய சொல் எப்படி இருக்கிறது, வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, அதை பார். அதற்கு பிறகு அவன் சொல்வதை நீ கேட்க வேண்டுமே ஒழிய அவன் தரம் கெட்டவன், வாழ்க்கையில் அவன் என்ன முன்னேற்றமும் இல்லை, இது போன்ற பாவங்களிலே அவன் ஈடுபட்டு சாபத்திற்காலாகி சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்டவனுடைய சொற்களை கேட்டு இது போன்ற காலங்களை நாம் வீணடித்து விடக்கூடாது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஷைத்தான் அது போன்ற விஷயங்களை தான் அழகாக நமக்கு காட்டுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன். நோன்பாளி நோன்பு நோக்கிற காலத்தில் தீய செயல்களை விடவில்லை, தீய சொல்லை விடவில்லை, அவன் நோன்பு நோற்று என்ன பயன்? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அவன் நோன்பு நோற்று என்ன பயன்? தேவையில்லை. நோன்பு நோற்பதாக இருந்தால் சொல்லையும் செயலையும் நீ பாதுகாக்க வேண்டும். வெறுமன உணவை மட்டும் கட்டுப்படுவதல்ல. சதாவும் ரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம், ரப்பருடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே நாம் அதுபோன்ற நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹுவை நெருங்குகிற போது நம்மை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. இது போன்ற காலத்தில் தவறானவர்களோடு சேர்ந்து தவறான செய்திகளை பரப்புவது, அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்துவது, கண்ணியத்தை கெடுப்பது போன்ற செயல்களில் நாம் ஈடுபடுகிற போது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நல்ல காலங்களை தந்தும் கூட அல்லாஹுவை நெருங்க நாம் தவறிவிடுகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பானவர்களை, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். இது போன்ற காலங்களில் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள். பாவமான காரியங்கள் நடக்கிற போது பாவம் செய்யாதே என்று தடுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலே நீங்கள் ஈடுபடுகிற போது என்னை நீங்கள் நினையுங்கள்.
வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள், நன்றி மறந்து வாழ்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இப்படி அல்லாஹுவை நினைவு கூர்ந்து நன்றி உள்ளவர்களாக நாம் வாழுகிற போது அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே நம்மை பற்றி பெருமை பேசுகிறான். என்னுடைய அடியான் எதற்காக அவன் நோன்பு நோக்கிறான், எதற்காக அவன் இவ்வளவு முயற்சி எடுக்கிறான், எதற்காக தன் காசு பணத்தை அவன் செலவு செய்கிறான், இப்படி மலக்குமார்களிடத்திலும் கேட்டு கேட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு என்னுடைய ரஹமத் இருக்கிறது, அவனை நான் மன்னித்து விட்டேன். மலக்குகளிடம் பெருமை பேசுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, இந்த அடியானின் மீது யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்து உண்டாவதாக அவங்க துவா செய்கிறாங்க. ஒட்டுமொத்த மலக்குமார்களையும் அழைத்து சொல்கிறார்கள், இந்த மனிதனின் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கிறது, என்னுடைய ரஹமத்தும் இருக்கிறது என்று சொல்லுகிற போது மலக்குமார்களெல்லாம் துவா செய்கிறார்கள். கடைசியில் இவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகிறது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவன் வாழுகிற காலத்தில் ராதியன் சஈதன் ஹமீதா, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனிதர்களுடைய பொருத்தத்தையும் நற்பாக்கியம் உள்ளவனாக புகழுக்குரியவனாக மக்களுக்கு மத்தியிலே இவன் வாழ்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பேற்பட்ட உன்னதமான வாழ்க்கை இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக நல்ல அமல்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. உன்னதமான ரமதானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. குறிப்பாக நமது பள்ளியில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கெடுத்து கொண்டார்களோ அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. அவர்களுடைய தொழில் துறைகளிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவர்களுடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவர்களுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து கொடுப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். வஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.